முடி பிரச்சனையிலிருந்து மூட்டு பிரச்சனை வரைக்கும் எல்லாத்துக்குமே சத்து குறைபாடு தான் காரணம். ஸோ அதுக்கான ஒரு தீர்வாக ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். நான் இப்போ ஒரு மண் பாத்திரம் தான் எடுத்துருக்கேன். ஸோ அதில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடுறேன். ஆயில் சூடானதும் கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இதில் காரத்துக்காக ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அந்த ஆயில்லையே நல்லா கலந்து விட்டுருங்க. காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இப்போ அதில் 1 கப் அளவில் வெங்காயம் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா எப்போதுமே டேஸ்ட் அதிகம் தான், இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு லேசாக வதங்கி வரும் பொழுது இந்த மாதிரி காம்புகள் இல்லாமல் சுத்தம் பண்ணி கழுவி எடுத்த கீரை 2 கைப்பிடி அளவு இருந்தது. ஸோ அதை நான் சேர்க்குறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் எதுக்கு அப்படின்னா கலர் மாறாமல் உங்களுக்கு அப்படியே பசுமையாகவே இருக்கும்ல, ஸோ அதுக்காக தான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கீரை இன்றைக்கி முருங்கைக்கீரை தான் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். பட் இதே மெத்தடில் நீங்கள் வந்து எல்லா வகை கீரையுமே செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் முருங்கைக்கீரை அப்படிங்கும் போது நிறைய சத்துக்கள் இருக்குது. முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க கூட தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். மூட்டு பிரச்சனை, எலும்பு தேய்மானங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முருங்கைக்கீரை ரொம்ப நல்லதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால இன்றைக்கி நான் முருங்கைக்கீரையில் செஞ்சு காட்டியிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 1 கப் துவரம் பருப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருந்தேன். அதிலிருந்து இப்போ நான் கொஞ்சம் தான் சேர்த்து பார்க்குறேன். அந்த கீரையும் பருப்பும் சரிசமமாக இருக்கணும், அந்த மாதிரி தான் நமக்கு தேவைப்படும். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து ஆட் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் சேர்த்துருந்தேன். ஸோ ரொம்ப குறைவாக இருந்தது, கீரை தான் நிறையா தெரிஞ்சது. ஸோ மறுபடியும் கொஞ்சமாக நான் சேர்த்துட்டு அந்த மாதிரி நான் சேர்த்து பார்க்குறேன். துவரம் பருப்பில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்ட் பெருங்காயத்தூள் மட்டும் கொஞ்சமாக நான் சேர்த்துருந்தேன். பருப்பு அப்படிங்கும்போது கண்டிப்பாக பெருங்காயம்லாம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த சில பேருக்கு பருப்பு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், செரிமானத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேறு எதுவுமே வெங்காயம் தக்காளி பூண்டு எதுவுமே நான் சேர்க்கலை. விருப்பப்பட்டால் நீங்கள் பூண்டு கூட நீங்கள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க. அப்போ அந்த கீரை நல்லா சாஃப்டாக வெந்துடும். கீரை நல்லா வெந்து வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பருப்பு மத்து இருக்கும்ல, ஸோ அதை வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படியும் சாப்பிடலாம், உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சாப்பிட்றது. சாதத்துலேயும் சேர்த்து சாப்பிடலாம், நீங்கள் சைடிஷாகவும் சாப்பிடலாம். இந்த மாதிரி கடைஞ்சிட்டிங்கன்னா பருப்பு கூட ஒன்றா மிங்கிள் ஆயிரும். உங்களுக்கு அவ்வளோ க்ரீமியாக இருக்கும், சாப்பிட்ற பதம் வந்து அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். சின்ன பசங்க வந்து கீரையெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு எடுத்து போட்டுருவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வயசானவங்களுக்கெல்லாம் கீரை வந்து செரிக்காது அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் நல்லா கடைஞ்சி கொடுத்திங்கன்னா சாப்பிட நல்லா ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பரான முருங்கைக்கீரை கடைசல் பருப்பு சேர்த்து கடைஞ்சி எடுத்துருக்கோம். சுட சுட சாதத்துக்கு கூட இந்த முருங்கைக்கீரை கடைசலை வந்து நீங்கள் அப்படியே சேர்த்து கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிடலாம். சைடிஷ் கூட தேவைப்படாது. இதுவே ஒரு மெயின் டிஷ், இதுவே ஒரு காம்போ மாதிரி உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. இன்றைக்கி நான் செய்யும் போது கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபி அல்லது vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.